குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும், சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு. அப்படி சொந்தமாக கட்டக்கூடிய வீட்டில் முதல் முறையாக நாம் பால் காய்ச்சி கணபதி ஹோமம்லாம் பண்ணி சந்தோஷமாக நாம் குடி போகிறோம். அப்படி போனதுக்கப்புறமும் சில பேருக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவது இல்லை, சில பேருக்கு பல கஷ்டங்கள் அங்கே போனதுக்கப்புறம் வருது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். என்ன? பிரம்ம முகூர்த்தத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டால் எந்த தோஷமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக அந்த நேரம் உங்களுக்கு சரியானதா அப்படிங்கிறத நாம் தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது முந்தின நாள் இரவு அந்த வீட்டில் யாருமே தூங்கக்கூடாது. அது ஒரு புறம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரகப்பிரவேசத்தினுடைய முதல் அங்கம் பசுமாடு பூஜை. அது எப்போ நடக்கணும் அப்படின்னா, கணபதி ஹோமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பசுமாட்டுக்கு பூஜை, அதன் பிறகு வீட்டினுடைய நிலவுக்கு, அதாவது அந்த என்ட்ரன்ஸுக்கு பூஜை பண்ணணும். அதன் பிறகுதான் கணபதி ஹோமம் ஆரம்பித்து பால் காய்ச்சணும். என்னங்க சாமி, எல்லாருமே கடைசியாக தானே பண்ணுறாங்க, நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, பசுமாடு அப்படின்னா அந்த பசுமாட்டிற்குள் எல்லா தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலியுகத்தினுடைய காமதேனு நம்மளுடைய கோமாதா. அந்த கோமாதா பூஜையை முதலில் செய்து அந்த பசுமாடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலே மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். இப்போது சகல தெய்வதைகளும் சுவாமியும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் கணபதி ஹோமம் பண்ணும்போது ஒரு நல்லது, ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். அது முடித்த பிறகு வீட்டினுடைய நிலவுக்கு, அதாவது கதவை சாத்திட்டு நிலவுக்கு பூஜை பண்ணிவிட்டு தம்பதி சமேதரா கையில் காமாட்சி விளக்கோட கணவன் மனைவி சேர்ந்து கதவை திறந்து வீட்டினுடைய உள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகும்போது ஏதோ சுவாமி நாமத்தை சொல்லிட்டோ, இல்லை மகாலட்சுமி போற்றின்னு சொல்லிட்டு உள்ளே போனாலோ, இல்லை தனம் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாலோ சுபிக்ஷம் ஏற்படும். அப்போ அந்த பெண் கையில் காமாட்சி விளக்கோட உள்ளே போகும்போது வீட்டினுடைய கிரகலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்ததாக அர்த்தம். ஆக எல்லாமே வந்ததுக்கப்புறம் நாம் கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த வீடும் அந்த தம்பதிகளும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க.